ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் வந்து நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து நிறைய சின்ன வீடியோ போடுறப்ப அதில் வந்து நிறைய தாவரங்கள், மூலிகை தாவரங்களை பற்றி போட்டிருக்கேன். அதில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஆவேரம் பூவோட நன்மை உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்களே கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச வரையும், நான் படிச்சிருக்க வரையும் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆவேரம் பூ வந்து நம்ம இந்த செடியோட பேர் வந்து ஆவேரம் பூ நம்ம சொல்கிறதுனால தான் ஆவேரம் பூ சொல்கிறோம். அந்த ஆவேரம் பூ தாவரத்தில் வந்து அந்த இலை, வேர், தண்டு, பட்டை, அந்த ஆவேரம் பூவில் இருக்க மகரந்த தூள் அது வரையுமே நம்மளுக்கு ஏகப்பட்ட நன்மை இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்கிறேன். இந்த ஆவேரம் பூ இருக்குல்ல, அந்த பூ வந்து நீங்கள் பவுட்ரு ஆக்கி பேஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணால் உங்கள் முகத்துக்கு வந்து அழகு தரக்கூடியது, முகப்பருவ போக்கத்தன்மையோடது, கண்ணில் இருக்க அந்த கருப்பு தன்மையெல்லாம் போகக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆவேரம் பூவால் நீரிழிவு நோய் சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும். பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் தீரும். வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகள் தீரும். ஆண்களுக்கு சிறுநீரக அருகில் ஏற்படும் அரிப்பு தன்மையை போக்கும். உடலில் ஏற்படும் தோல் சம்பந்தமான அரிப்புகள் ஏற்படும் இடத்துல வந்து அரிப்புத்தன்மை போக்கக்கூடிய தன்மையும் உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தா சுகர் இருக்கிறவங்க அதை வந்து சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா ஆவேரம் பூ வந்து உங்களுக்கு சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். சுகர் பிரச்சனையும் வந்து போக படிப்படியாக குறைக்கும் தன்மையை உடையது. இதோட வேறு பெயர்கள் என்னென்ன தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரையும் நானும் சொல்கிறேன். இந்த ஆவேரம் பூ இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் தினந்தோறும் டீ குடிக்கிற மாதிரி தினைக்கும் காலை இருவேளை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடல் வயிற்று பகுதியில் ஏற்படும் கிருமிகளை அழிக்கும் தன்மையை. இதோட வேறு பெயர்கள் என்னென்னா அவீரம், ஆவாரை, அப்புறம் ஆவாரம் பூன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். அப்புறம் பகரின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்னென்னு தெரியுமா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது வந்து ஆண்களுக்கு வந்து ஆண்மைக்கு சம்மந்தமான பிரச்சனைகளை தீரும். அதுக்கப்புறம் நீரிழிவு நோய் போன்ற பிரச்சனைகளை தீர்க்கும். மனித உடலில் ஏற்படும் கொழுப்பு போன்ற பிரச்சனைகளை குறைக்கும். அதுக்கப்புறம் மார்பக புற்றுநோய்க்கு சிறந்த மருந்தாக விளங்கும். காய்ச்சல்களை குணப்படுத்தும் தன்மை உடையது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சவரை நன்மைகள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நான் தெரியும். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.